நிமிஷம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஏன்டா கரும்பு ஜூஸ் நல்லா தான்டா இருக்கு. உனக்கு ஐஸ் போடாம பண்ணதுடா. காரா அடிக்கிற வெயில்ல உனக்கு அவுட்டிங் தேவையா? பட்டு வந்துட்டியா வீட்டுக்கு? ஃபைனலி முகிலன் பாப்பா இங்க. பட்டு தங்கம் ஃபுல் ட்ரெஸ் போட்டு எங்க கிளம்பிட்ட? எங்க கிளம்பிட்ட? வீக்கெண்ட் எங்க? ஆட்டோலியா? சரி ஓகே. எங்க போறோம் நாம? ஊருக்கு போறோம். ஊருக்கு போய் யாரை பார்க்க போறோம்? தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, பாப்பா எல்லாரையும் பார்க்க போறோமா? சரிடா பட்டு போலாமா? அவளே தலைக்கா? ஓ, வெயில்ல போகிறதுக்கு தலைக்கு போட்டுக்கிறியா? எப்படி போடணும் தலைக்கு? ஓ, மூஞ்சி தெரியலையே. சரி, எனக்கு வேணவே வேணாம், தூக்கி போட்டு போலான்றோம். சரி பட்டு போலாமா? என்னது அது? காட்டு அம்மா கிட்ட. அது ஏன் பட்டு பாக்கெட்டுக்குள்? ஓ, காசா? காசு பாப்பாக்கு வேணாம், அப்பா எடுத்துக்கிட்டாரு. ஆமா, பேக் வேணாண்டம்மா. இல்லை வேண்டாம், பேக் வேண்டாம். பேக் உள்ள வச்சிட்டியா? பாப்பா பேக் உள்ள வச்சிங்களா அம்மாக்காக? ஓகே. போலாமா? ஓகே. ஹெல்மெட்டா? ஏலம்மா ஹெல்மெட் ஏன் போடல நீ? போட்டுக்குவா. சரிடா பட்டு. தேங்க்யூ. போலாமா? அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலே இருக்கலாம்னு பார்த்தா வீக்கெண்டை வேஸ்ட் பண்ண மனசே வரல. 5 நாள் வேலை செய்கிறோம். அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டாச்சும் வெளில போகணும் அப்படின்ட்டு தான் எவ்ரி வீக்கெண்ட் எங்கேயாச்சும் கிளம்பிடுவோம். இந்த வீக்கெண்ட் எங்கே போகலான்னு பேசிக்கிட்டே இருந்தோம். என் ஒய்ஃபு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னான். சரி, நானும் மாமியார் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி எதில் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பஸ்ஸெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது, பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரி ஓகே பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு பைக்கில் கொஞ்சம் தூரம் கூட போகல, ஏன்டா பைக் எடுத்துன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. என்ன ரீசன்? 9:30க்கே பயங்கர வெயில். இங்கே வண்டலூர்லேருந்து கூடுவாஞ்சேரி கூட வரல, முடியல. அதுவும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் சாட்டர்டே அதுவும் பயங்கர டிராஃபிக். சிக்னலில் நின்று பழகிருச்சுங்க. ஆனால் இந்த டிராஃபிக்கில் போகிறது தான் பயங்கர கஷ்டமாக இருந்தது இந்த வெயிலில். ஒரு வழியாக வண்டலூர்லேருந்து செங்கல்பட்டு டோல் வர எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. குட்டி தண்ணி கேட்டான். சரி ஒரு இளநீ கடையில் இளநீ குடிக்கலான்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு இளநீ கொடுத்தோம். கொஞ்சம் தாங்க குடித்தான். அவனுக்கு இளநீ டேஸ்ட்டே பிடிக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் இளநீ குடிக்கிறான். அவனோட ரியாக்ஷன் பார்க்கவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு தண்ணி நினச்சி குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லி அவனை நான் ஃபோர்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்களும் இளநீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பாரு, இளநீ குடிக்க மாட்டியா நீ?
சரி அப்போ நான் உன்னை விட்டு போயிட்டுமா, நான் மட்டும் போட்டுமா வண்டியில்? சரி வண்டியில் நம்ம போகலாம். பாய். குட்டி கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே தண்ணின்னு கேட்டான். சரி ஓகே, இளநீ தான் சரியாக குடிக்கலையே, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்து வண்டியை நிப்பாட்டிட்டேன். அந்த கரும்பு ஜூஸ் போடுறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே, இது ஆனால் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கிறது. சரி குடிப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐஸ் இல்லாமல் ஒரு கரும்பு ஜூஸை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது என்ன பண்ணுறான் பாருங்கள். வருது காரா? அடிக்கிற வெயில்ல உனக்கு அவுட்டிங் தேவையா? அடிக்கிற வெயில்ல உனக்கு அவுட்டிங் தேவையா? கார் வருதா? யோ என் பர்ஸ் விட்டையா? பர்ஸ் எது? பர்ஸ் நர்ஸா? நர்ஸ் இல்லடா, பர்ஸ். ஓ நர்ஸோட பர்ஸா? ஐயோ! கிட்டத்தட்ட 3 முறை அங்கங்கே பைக்கை நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வழியாக டெஸ்டினேஷன் வந்துட்டோம். பட்டு வந்துட்டியா வீட்டுக்கு? பட்டு பாப்பா பாத்தியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்தியா? எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸு? கிரிட்டு எங்க? ஓய் கிரிட்டு எங்க? கிரிட்டு இங்க. வர்ஷி எங்க? வர்ஷி இங்க. முகிலன் பாப்பா எங்க? முகிலன் பாப்பா? ஏ ஃபைனலி முகிலன் பாப்பா இங்க.